இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு கைனகோமேஷியா இருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண அப்புறம், எப்படி வந்து அவங்க வந்து ஒரு கைனகோமேஷியா கரெக்ஷன் சர்ஜரிக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல சொல்றேன். இப்போ பேஷண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட கன்சல்டேஷன் வராங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கைனகோமேஷியா இருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அனஸ்தீசியா குடுத்து தான் நம்ம வந்து கைனகோமேஷியா கரெக்ஷன் சர்ஜரி பண்ண போறோம். அதனால அனஸ்தீசியா குடுக்கறதுக்கு அவங்களோட பாடி வந்து ஃபிட்டா இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்க தேவை இருக்கும். இப்போ கம்ப்ளீட் ஹீமோகிராம், பிளட் யூரியா, சுகர், சீரம் கிரியாட்டினின் அண்ட் இதெல்லாம் வந்து மெயினா ஹீமோகுளோபின் நல்லா இருந்தா தான் அனஸ்தீசியா நல்லா எஃபெக்டிவா ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து சீரம் யூரியா, கிரியாட்டினின்லாம் இதெல்லாம் வந்து ரீனல் ஃபங்ஷன்ஸ வந்து பார்க்கறதுக்காக பண்றது. அது எதுக்காகன்னா, நம்ம குடுக்குற அனஸ்தீசியா மெடிசின்ஸ் வந்து சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிட்னி வழியா எக்ஸ்கிரீட் ஆகணும். அந்த கிட்னி ஃபங்ஷன் நல்லா இருந்தா தான் நம்ம அனஸ்தீசியாவுல குடுக்குற மருந்து வெளியில போகும். அதனால அதையும் நம்ம பார்க்க தேவை இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து உங்களுக்கு வைரல் மார்க்கர்ஸ் அதாவது எந்த சர்ஜரி பண்ணாலும் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஹெச்ஐவி ஏதாவது இருக்கா? ஹெப்படைட்டிஸ் சி இருக்கா? ஹெப்படைட்டிஸ் பி இருக்கா? அப்படின்னு பார்க்க தேவை இருக்கும். இது எதுக்காகன்னா, ஒருத்தர் ஒரு பேஷண்ட் இருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து அத ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அதனால இப்போ ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது ஹெச்ஐவியோ, ஹெப்படைட்டிஸ் பியோ பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா, அதுக்கு தகுந்த மெஷர்ஸ் வந்து நம்ம எடுத்து, அதுக்கு தகுந்த மாரி அடுத்த பேஷண்ட்ஸ்க்கு பரவாத மாரியான மெஷர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அந்த சர்ஜரி ப்ரொசீட் பண்ணுவோம். அதுக்காக அந்த வைரல் மார்க்கர்ஸ் எல்லாம் பார்க்க தேவை இருக்கும். அது மட்டும் இல்லாம ப்ரோத்ரோம்பின் டைம் ஐஎன்ஆர்ன்னு இருக்கு. இது எதுக்காகன்னா, நம்மளோட பிளட்ல வந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக பண்றது. ஏன்னா, ஒரு சிலருக்கு வந்து பிறந்ததிலிருந்தே வந்து அவங்களுக்கு வந்து அந்த கிளாட்டிங் மெக்கானிசம் வந்து நல்லா இருக்காது. அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா, எப்பவுமே அடிபட்டுருக்காது. இந்த கிளாட்டிங் மெக்கானிசம் சரியா இல்ல அப்படின்னா, ஒரு இடத்துல கட் பண்ணாலோ, இல்ல நம்ம சர்ஜரி பண்ணாலோ ரொம்ப ப்ளீடிங் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி டெண்டன்சி இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, நம்ம இந்த ஐஎன்ஆர் அண்ட் புரோத்ரோம்பின் டைம் எடுக்கும்போது அது நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த மாதிரி புரோத்ரோம்பின் டைம் ஐஎன்ஆர் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்து நம்ம சர்ஜரி பண்ண தேவை இருக்கும். இல்ல இது தெரியாம நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ண இடத்துல ஹெமட்டோமா அதாவது பிளட் கலெக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால புரோத்ரோம்பின் டைம் அண்ட் ஐஎன்ஆரையும் எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் செஸ்ட் எக்ஸ்ரே அண்ட் இசிஜி. இசிஜி வந்து மெயினா நம்ம ஹார்ட்டோட ஃபங்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக எடுக்கிறது. பேசிக்கா இசிஜிலே வந்து ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்ததுன்னா காமிச்சு குடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டா, ஒரு வேளை அப்நார்மாலிட்டி இருக்கு அப்படின்னா, இன்னும் என்ன அப்நார்மாலிட்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வேணா எக்கோ பண்ணிக்கலாம். இல்ல இசிஜி நார்மலா இருக்குன்னா, அதுவே நம்ம சர்ஜரி பண்றதுக்கு போதுமானது. அப்புறம் செஸ்ட் எக்ஸ்ரே. செஸ்ட் எக்ஸ்ரே யூசுவலா எதுக்கு எடுக்கிறோம்னா, லங்ஸ் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு. இப்ப செஸ்ட் எக்ஸ்ரேல லங்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கா? அல்லது ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கா? அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ரேலே தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாரி பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் இல்லாம, நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு அனஸ்தீசியா குடுத்து சர்ஜரி பண்ணக்கூடாது. அதனால இந்த எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸுமே நம்ம பண்ணிட்டு தான் கைனோகோமேஷியா சர்ஜரிக்கு ப்ரொசீட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு தூரத்துலேருந்து வராங்கன்னு வைங்களேன், பேஷண்ட்ஸ் நெறைய பேர் வெளியிலருந்து வந்து நம்ம டைரக்ட்டா சர்ஜரி பண்ணிக்கணும்னு வருவாங்க. அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்ன அப்டின்னா, நீங்க அங்கருந்தே டாக்டர் எப்படியும் ஃபோன் நம்பர் நீங்க கான்டாக்ட் நம்பர் வந்து எடுக்க முடியும் உங்களால. அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி, அந்த டாக்டர் கிட்ட உங்களுக்கு என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் நான் பண்ண தேவை இருக்கும் டாக்டர். நீங்க வந்து நம்ம வந்து டைரக்ட்டா வந்த உடனே சர்ஜரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க டெஸ்ட் எல்லாம் குடுத்துருங்க டாக்டர். நான் இங்கேயே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களா கேட்டு வாங்கி, நீங்க இருக்கிற இடத்திலேயே பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு, மோஸ்ட்லி வந்து இந்த கைனோகோமேஷியா பேஷண்ட்ஸ் எல்லாம் யங் பேஷண்ட்ஸா இருக்கனால அப்நார்மாலிட்டி இருக்க வாய்ப்பில்ல. பட் இருந்தாலும், நீங்க வந்து ஒரு சர்ஜரிக்கு பிளான் பண்ணி தூரமா போறீங்க அப்டின்னா, உங்களோட இடத்திலேயே வந்து அந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி, அதெல்லாம் நார்மலா இருக்கா அப்டின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா, நீங்களும் சேஃபா எந்த டென்ஷனும் இல்லாம சர்ஜரிய முடிச்சுட்டு கம்ஃபர்டபுளா திரும்பி வர முடியும். அதனால இப்போ இந்த மாதிரி கைனோகோமேஷியா சர்ஜரிக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் நார்மலா இருக்கா? அப்டின்னு டாக்டர்ட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்க பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆல்.